இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருணாச்சலம் மூவி தான். இந்த படம் வந்து 1997 ரிலீஸ் ஆனிச்சு. படத்துடைய டைரக்டர் சுந்தர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அப்புறம் சௌந்தர்யா அவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின்ஸாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைவராக அந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே ஒரு தீர்ப்பு சொல்கிற மாதிரி, இவர் சொல்கிறத எல்லாருமே கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஆளாக தான் இதில் வந்து ரஜினி சார் வந்து இருப்பார். இவங்க ஃபேமிலி நல்லா பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. கூட்டு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பேர் வந்து வேதவள்ளி. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாட்டி. யாரும் யாரோட பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியில் தான் இவர் வந்து இருப்பார். இவர் வந்து அவங்க பையனுடைய பையன், அதாவது பேரன் என்ற முறையில் வந்து இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுடைய பொண்ணு, அதாவது வேதவள்ளி பாட்டியோட பொண்ணு வந்து அவங்களுடைய வயசில் இருக்கும்போது நார்மலாக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊர்லேயே ஒருத்தவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனால இந்த பாட்டிக்கு வந்து பிடிக்காது, விரட்டி விட்டுருவாங்க. அதனால வேறு ஊரில் இருந்துட்டு அவங்களோட பொண்ணே கல்யாண வயசு வரும்போது இந்த ஊருக்கு வந்து திரும்பி வருவாங்க. அவங்க பேர் வந்து தன்னோட அம்மா பெரிய வச்சுருப்பாங்க வேதவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. சௌந்தர்யா தான் அந்த வேதவள்ளிங்கிறவங்க. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ரஜினி சாரை பற்றிட்டு அந்த ஊரில் உள்ளவங்க நிறைய பேர் நல்ல விதமாக சொல்லும்போது அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வரும் அவங்க சௌந்தர்யாவுக்கு. இன்னொன்று வீட்டுக்கு வந்தோன்னா அவங்கள பார்க்குறது பேசுகிறதுலையே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். சௌந்தர்யாவுக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரஜினி சாருக்குமே சௌந்தர்யா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் உள்ள ஒருத்தவங்க வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. ஆனால் பஞ்சாயத்தில் வந்துட்டு கல்யாணம் பண்ண சொல்லும்போது ரொம்ப ஏழ்மை பொண்ணுன்றதுனால கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள ஒரு பையன் வந்து சொல்லிடுவார். அப்போ ரஜினி சார் என்ன பண்ணுவார்னா, ஏழைன்றதுனால கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன், என்னுடைய சொத்துல நான் ஒரு பங்கை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த வேதவள்ளி பாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, வடிவுக்கரசி, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீயே முதல்ல ஒரு அனாதை, நீ என்ன சொத்து எழுதி வைக்கிற அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. அப்போ தான் அந்த உண்மை வந்து தெரிய வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தருடைய குழந்தை தான் இவங்க. அவங்க வந்து இறக்கும் தருவாயில் இவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால இவர் வந்து அனாதைன்ற விஷயம் தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிடுவாருன்னா, அவர் கையில் ஒரு காப்பு ஒன்று போட்டிருப்பாரு. அந்த காப்பை கழட்டி அந்த வீட்டிலே வச்சுட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுவார். வேறு சென்னைக்கு போயிடலாம், ஏதாவது ஒரு வேலை தேடலாம் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் இவருக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கி கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் கழுத்தில் ஒரு ருத்ராஜம் ஒன்று போட்டுப்பார். அதை அத்துக்கிட்டு ஒரு குரங்கு ஒன்று ஓடும். அதை துரத்திக்கிட்டே போகிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்கன்றதை ஃபுல்லாகவே இவர் கவனிச்சிருவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சலம், அதாவது வேதாச்சலம் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு 3030 கோடி விட்டுட்டு போயிருக்காரு. அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஆட்டை போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேட்டுட்டு திருப்பி வந்துடுவார். ஆனால் எதர்ச்சியாக ஒரு மீட்டிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் இருக்கார் இல்லையா, விசு இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த சொத்துக்கு ஃபுல்லாக பாடி கார்டாக வந்திருப்பார். அவருடைய பொண்ணு வந்து நந்தினி இருப்பாங்க. நந்தினி யாருன்னு கேட்டிங்கன்னா ரம்பா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் ஃபேஸை பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிடுவார். வேதாச்சலம் அவரோட பையன் தானே நீங்கள், உங்கள் பேர் அருணாச்சலமா அப்படின்னு கேட்டோன்னா ஆமான்னு சொல்லிடுவார். ஆனால் இவருக்கு வந்து வேதாச்சலம்னா யாருன்னே தெரியாது. அவங்க அப்பாவோட வீடியோ ஒன்று போட்டு காமிப்பார். பார்த்தா சேம் ரஜினி சார் தான் அதில் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாயை 30 நாளில் வந்து காலி பண்ணணும். அது எப்படின்னா, சொத்துக்கள் எதுவும் வாங்கி போடக்கூடாது. அதே மாதிரி எப்படின்னா யாருக்கும் தான தர்மம் வந்து கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி என்னென்ன செலவு பண்ணுறீங்கன்றத ரசீது வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு இது. ஃபுல்லாக செலவழித்து முடிச்சிடணும், எதுவுமே கையில் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அப்படின்ட்டு இவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சாலும் அந்த ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இல்லையா, அபகரிக்கணும் இந்த சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் வந்து அந்த சொத்தை வந்து சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 30 கோடி ரூபாயை வாங்கி டெய்லி பயங்கரமாக செலவு பண்ணுவார். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸை வந்துட்டு ரெண்டுக்கு எடுப்பார். வாங்க முடியாது, அவருக்கு வந்து சொத்து இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு எடுப்பார், குதிரை ரேஸில் விடுவார், கண்டபடிக்கு செலவு பண்ணுவார். படம் எடுப்பார். ஜனகராஜை வந்து ஒரு ஹீரோ வச்சு அந்த அதாவது நல்ல ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கும்போது தானே அது வந்து ஓடி உங்களுக்கு வந்து காசு கொடுக்கும், இல்லைனா ஃப்ளாப் ஆயிரும் இல்லையா, அப்போ அந்த காசு வந்து அதில் போயிருன்னு சொல்லிட்டு காசு வந்து செலவு பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா வேதவள்ளிங்க இருக்காங்க இல்லையா, ஹீரோயின், அவங்க வந்துட்டு சென்னை தானே, அவங்க வந்திருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு சின்ன ஒரு லாஸ் ஆனதுனால அவங்களுக்கு காசு தேவைப்படும். அப்போ ரஜினி சார் இந்த மாதிரிலாம் பணக்காரராக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து கேட்பாங்க. ஆனால் இவரால் கொடுக்க முடியாது, ஏன்னா யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்களோட ரகசியத்தையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால அவங்க ஹீரோயின் என்ன பண்ணிடுவாங்க, ஹீரோவை கோச்சிட்டு போயிடுவாங்க. பணம் வந்தோன்னு வந்து மாறிட்டாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து காலி பண்ணிடுவார். லாஸ்ட்டில் இவருக்கு வந்து 20,000 பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்கு கொண்டு வந்து அந்த 4 பேர் ஆட்டை போடுறதுக்காக கொண்டாந்து காமிப்பாங்க. டக்குன்னு ரஜினி சார் என்ன பண்ணிடுவார்னா, என் கூடவே பிஏ இருந்துக்கிட்ட நல்லா இருந்த நந்தினிக்கு வந்து நான் சம்பளம் கொடுக்குறேன்னா அந்த 20,000 அவங்க கிட்டே கொடுத்துருவாரு.
அப்போ க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த 3000 கோடியை வந்துட்டு ஏழை மக்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கையில் வந்து பற்றிடுவார். அதுக்கப்புறம் இந்த உண்மை வந்து தெரிய வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசு இருக்கார் இல்லையா, அதாவது அருணாச்சலம் அவர் வந்து ஒப்படைச்சிட்டு போனார் இல்லையா, அந்த விசு வந்துட்டு மீடியா முன்னாடி வந்துட்டு ஒரு பேட்டி கொடுப்பாரு. அதுதான் அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் கேட்டுட்டு, அந்த வேதவழி பாட்டியும் சரி, ஹீரோயின் எல்லாரும் வந்து அப்போ தான் இவரை வந்து புரிஞ்சுப்பாங்க. கடைசியில் ரஜினி சாருக்கும் வேதவழி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க.